இடி தாங்கும் இயக்கம் மழை தாங்காதான். திரும்பவும் வந்து அமர்ந்திருக்கிற திமுக கழக நண்பர்களே, திமுக கழகம் திரும்பவும் வரும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் கோட்டைகளை பெரிதாய் கருதுவதில்லை. கோட்டைகள் வந்து போகும், கொள்கைதான் நிலைத்து வாழும். அருமைக்குரிய மாவட்ட செயலாளர், மேலாளர் அமைச்சர், அருமை நண்பர் மாசு அவர்களே, தலைமையேற்றிருக்கிற பிரபாகர் ராஜா அவர்களே, காலம் கருதி என்பதை விட மழையை கருதி ஒவ்வொருவர் பெயரையும் சொல்ல இயலவில்லை, மன்னித்துக் கொள்ள வேண்டும். மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த கூட்டத்தில் இந்த மழை ஒரு நன்மை செய்திருக்கிறது. இந்த கூட்டத்தை இனி நாம் யாரும் மறக்கவே முடியாது. கே நகரில் நடைபெற்ற கூட்டம் என்றால் எந்த கூட்டம் என்று கேட்பார்கள். மழை வந்ததே, ஓ அந்த கூட்டம் எல்லோருக்கும் நினைவிலே இருக்கும். நம் நினைவுகளில் நிறுத்திவிட்டு போவதற்காகவே இந்த மழை வந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 8வது நினைவு நாளில் நாம் கூடியிருக்கிறோம். நான் நினைத்து பார்த்தேன், மேடையில் இருக்கிற போதே தலைவரின் முகம் பார்த்து, தலைவரின் குரல் கேட்டு, தலைவரின் அருக வந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் வாழும் காலத்தில் வாரத்திற்கு 2 அல்லது 3 நாளாவது தலைவரின் அருகில் இருக்கிற வாய்ப்பினை நான் பெற்றேன். பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் பெற்ற எந்த பல்கலைக்கழக பட்டத்தையும் விட அதுதான் என் வாழ்நாளில் பெரியது. என்னை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றால், ஏதேனும் ஒரு சிற்றூருக்கு போனால் கூட ஒரு திமுக கழக தொண்டன் என்னை வாஞ்சையோடு வரவேற்கிறான் என்றால் கலைஞர் எனக்கு தந்த ஒரு பரிசுதான் அது என்பதை என்றைக்கும் நான் நினைவிலே வைத்திருக்கிறவர். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அவருடைய நினைவு நாளில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதற்காகவும் இந்த மேடை பயன்படும். எப்படி இருக்கிறது என்பதை என்னை விட நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். சில நல்லவைகளும் நடக்கின்றன, அதை நாம் ஏற்க வேண்டும். இன்றைக்கு 2 தீர்மானங்களும், நேற்றைக்கு ஒரு தீர்மானமும் சட்டமன்றத்திலே அனைவராலும் ஏற்கப்பட்டு நிறைவேறி இருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். வருகிற போது பார்த்தேன், நண்பர் கமல்ஹாசன் கூட ஒரு அறிக்கை விடுத்திருந்தார். இப்படி ஆளுங்கட்சி கொண்டு வருகிறதே என்று பார்க்காமல் எதிர்கட்சியும் சேர்ந்து ஆதரித்தது நல்லது என்கிறார். நல்லதுதான். ஒரே ஒரு திருத்தம், ஆளும் கட்சி கொண்டு வந்த தீர்மானங்களை நாம் இன்றைக்கு ஆதரித்திருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நாம் கொண்டு வந்த தீர்மானங்கள் தான். அவற்றைத்தான் ஆளுங்கட்சி மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய கொள்கைகள் சார்ந்தவை தான். நீட்டு தேர்வை யார் எதிர்த்தார்கள்? 2010 அது முன்மொழியப்பட்டது. 2014க்கு பிறகு அது தீவிரப்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பே 2006ஆம் ஆண்டே தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் இருந்த நுழைவுத் தேர்வை முதலில் நீக்கியவர் கலைஞர் தான். என்றைக்கும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இன்றைக்கு FCRA என்கிற அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒருமனதாக கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம். நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த FCRA என்கிற எழுத்துகள் என்ன சொல்லுகின்றன என்பது நாம் இங்கே இருக்கிற தோழர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்ல வேண்டும். அவை ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்கிற ஆங்கில சொல்லிலிருந்து வெளிநாட்டு நிதியை ஒழுங்குபடுத்துகிற ஒரு சட்டம். இது எதற்காக கொண்டு வரப்படுகிறது? ஒன்றிய அரசு ஏன் இதிலே கூடுதல் கவனமாக இருக்கிறது? நாமெல்லாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கே இடமில்லை. நாடாளுமன்றத்தில் பேச்சே நடைபெறவில்லை. கூடுகிறது, கலைகிறது. அதை கூட செய்திகள் எப்படி சொல்லுகின்றன என்றால், நாடாளுமன்றம் கூடியது, வழக்கம் போல் கலைந்து விட்டது, வழக்கம் போல் ஒத்தி வைக்கப்படுகிறது. ஏன்? இன்றைக்கு நான் இங்கே இந்த மேடைக்கு வருகிற போது கைபேசியிலே வந்த ஒரு செய்தி, த பிரேக்கிங் நியூஸ் என்று போட்ட செய்தியை பார்த்தேன். வேறொன்றுமல்ல, வந்தே மாதரம் பாடலை பாடுகிற போது யாரேனும் அவமதித்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை என்கிற சட்டம் நிறைவேறி இருக்கிறது, ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் என்று செய்தி வந்திருக்கிறது.
ஆனால் அதுவும் நாடாளுமன்றத்திலே விவாதிக்கப்படவில்லை. ஜனகணமன என்பது ஒரு பாட்டு. எண்ணி பாருங்கள், நேற்றைக்கு ஒரு தீர்மானம் சட்டமன்றத்திலே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும். நல்லது. யார் கொண்டு வந்தார்கள்? நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். ஆளுங்கட்சி நண்பர்களே, குறிப்பாக அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே, கொஞ்சம் அதிகம் பேசுகிறவர் அவர்தான். அவருக்கு உயரமும் அதிகம், பேச்சும் அதிகம். முதலமைச்சர் பேசாமல் இருந்தாலும் முதல் போட்ட அமைச்சர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நண்பர்களே, என்றைக்கும் ஒன்றை நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும். ஆணவம் அழிவுக்கு முன்னால் வரும். யானை வரும் பின்னால், மணி ஓசை வரும் முன்னால் என்பது போல ஆணவம் வரும் முன்னால், அழிவு வரும் பின்னால் என்பதை ஆதவ அர்ஜுனாவுக்கு யாராவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். செங்கோட்டையன் கட்சி மாறினார், ஓபிஎஸ் கட்சி மாறினார். இவர் ஏதோ ஒரே கட்சியிலேயே காலம் முழுவதும் இருந்தது போல நம்முடைய பெண் நிறுவனத்திலே இருந்தார். அவர் மூலமாகத்தான் ஐபாக் செய்திகள் எல்லாம் கசிந்திருக்கின்றன என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு போனார். அங்கே இருந்து விஜய்க்கு தாவினார். இவர் தாவி இவருடைய உயரத்துக்கு இவ்வளவு தாவுவது அவ்வளவு நல்லதில்லை. நண்பர்களே, எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு அந்த FCRA சட்டம் என்பதை பற்றி சட்டமன்றத்திலே நம்முடைய உறுப்பினர்கள் மிக தெளிவாக பல செய்திகளை சொன்னார்கள். நம்முடைய கூட்டணி கட்சியிலே இருக்கிற தமீமுன் அன்சாரி நேற்றைக்கு பேசுகிற போதும், இன்றைக்கு ஜவாஹிருல்லா அவர்கள் பேசுகிற போதும் அதனை தெளிவாக குறிப்பிட்டு பேசினார்கள். ஏன் இந்த இரண்டு பேரையும் குறிப்பிடுகிறேன்? இவர்கள் இரண்டு பேரும் யாருடைய பிரதிநிதிகள் என்றால், இந்த சட்டம் யாரை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். வெளிநாட்டிலே இருந்து வருகிற பணம், அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதில் ஒன்றும் பிழை இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெளிநாட்டிலிருந்து இங்கே இருக்கிற யாருக்காவது பணம் வந்தால் யாருக்கும் தெரியாமல் அது வந்து விடுமா? அது வருமான வரித்துறைக்கு தெரியாதா? வங்கி கணக்கு மூலமாகத்தானே வருகிறது. வங்கி கணக்கு மூலமாக வருகிற ஒரு தொகையை வருமான வரித்துறை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாதா? நான் கேட்கிறேன், எதற்காக இவர்கள் இதனை கொண்டு வருகிறார்கள் என்றால், இது சிறுபான்மையினரினுடைய நிறுவனங்களுக்கு பணம் போய் சேரக்கூடாது. 3332 நிறுவனங்கள் 2010 இருந்தன. அதில் பாதியாக இன்றைக்கு குறைந்து விட்டது. எப்படி? இங்கே இருக்கிற இந்த அரசு இந்த சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தம், எப்போது கொண்டு வரப்பட்டது? சிறுபான்மை மக்களை குறிவைத்து கொண்டு வரப்படுகிற ஒரு சட்டம். நான் கூறுகிறேன், எந்த மதத்தில் இருப்பது என்பது அவரவர் விருப்பம். இன்றைக்கு முதலமைச்சர் திடீரென்று விஜய் என்று இருந்தவர் ஜோசப் விஜய் ஆகிவிட்டார் இல்லையா? வாக்குகள் வாங்குவதற்கு மட்டும் ஜோசப் விஜய் போதாது. மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களே, அவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களினுடைய நியாயங்களை எடுத்துச் சொல்வதற்கும் நீங்கள் ஜோசப் விஜயாக இருக்க வேண்டும். எதற்காக? வெளிநாடுகளிலே இருந்து வருகிறது கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு பணம் வருகிறது, நான் மறுக்கவில்லை. அந்த கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு பணம் வந்தால் தான் இந்தியா முழுவதும், நம்முடைய தமிழ்நாட்டிலும் கல்வி நிறுவனங்களும் மருத்துவ சாலைகளும் கூடுதலாக இருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அதை தடுக்க வேண்டும். இப்போது நாம் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சிறுபான்மை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வருகிறதா? RSSக்கு பணம் வரவில்லையா? வெளிநாட்டிலிருந்து வந்து குவிகிற பணத்துக்கு கணக்கு வைத்திருக்கிறீர்களா? RSS ஆவது தனி அமைப்பு. நான் நேரடியாகவே சொல்லுகிறேன், PM கேர் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது. பிரதம மந்திரி என்னுடைய பெயராலே ஒரு கணக்கு. அந்த கணக்கிலே எவ்வளவு பணம் இருக்கிறது? எதை வேண்டுமானாலும் நீங்கள் RTI என்று சொல்லுகிற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற முடியும். ஆனால் PM கேர் ஃபண்டினுடைய கணக்கை பெற முடியாது. இப்போதும் இருக்கிற சட்டம் அதுதான். அந்த கணக்கில் வருகிற பணம் எவ்வளவு, எதற்கு கொடுக்கப்பட்டது என்கிற கணக்கை நீங்கள் தலைமை தணிக்கை அதிகாரியும் பார்க்க முடியாது. அந்த கணக்கை நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்தும் பெற முடியாது. எனவே அதனை எதிர்த்து இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன். ஆளும் கட்சி கொண்டு வந்தாலும், நமக்கு எதிராக இருக்கிற கட்சி கொண்டு வந்தாலும், நம்மை தீய சக்தி என்று தெரு தெருவாக பேசியவர்கள் கொண்டு வந்தாலும் கூட, நாம் நல்லவைகளை ஆதரிப்பதால் நாம் எப்போதும் தூய சக்தி என்பது அவர்களுக்கு புரிந்தாக வேண்டும். பாருங்கள், நம்முடைய டாக்டர் விஜயபாஸ்கரும் தூய சக்தி ஆகிவிட்டார். கரூர் MR விஜயபாஸ்கரும் தூய சக்தி ஆகிவிட்டார். இங்கே இருந்து அங்கே போனால் இடையிலே ஒரு வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறார்கள். தீய சக்தி எல்லாம் அதுல போட்டு எடுத்தால் தூய சக்தி ஆகி விடுவார்கள். அங்கே இருக்கிறவர்கள் எல்லோருமே இங்கே இருந்து அதிமுகவில் இருந்து போனவர்கள். அதே போலத்தான் அவர்கள் கொண்டு வருகிற தீர்மானங்களும் கூட நாம் முன்னிறுத்திய தீர்மானங்கள் தான்.
தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று யார் முதலாக ஆணை வெளியிட்டது? நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 1970 ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அவர்தான் அந்த ஆணையை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு கண்டிப்பாக பாடப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா இன்னொரு ஆணையை கொண்டு வந்தார். நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 21வது ஆண்டு ஒரு ஆணையை வெளியிட வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. எதற்காக என்றால், அந்த ஆணை என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிற போது மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அத்தனை பேரும் எழுந்து நிற்க வேண்டும். ஏன்னா ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற போது எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆணை கொண்டு வர வேண்டுமா? அதற்கு ஒரு தேவை இருந்தது. 2018ஆம் ஆண்டு சமஸ்கிருத அகராதி வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்ட சங்கராச்சாரியார் மேடையிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எழாமல் அமர்ந்திருந்தார். கேட்டால் தியானம் செய்தார் என்றார்கள். தியானம் செய்வதற்கு வேறு இடமும் வேறு நேரமும் கிடைக்கவில்லை பாருங்கள். அதற்காகவே ஒரு ஆணையை மறுபடியும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது. பாட்டு பாடுகிற போது மாற்றுத்திறனாளிகளை தவிர எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும். இனிமேல் சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கவில்லை என்றால் அவர் மாற்றுத்திறனாளி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் அதற்கான பொருள். எனவே இப்படி கொண்டு வந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாகத்தான் பாடப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. சரி, பிறகு ஏன் அந்த ஆளுநர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில கடைசியாக பாடப்படுகிறது? நம்முடைய முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் தான் சட்டமன்றத்திலே மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். நீங்கள் ஆணையை கொண்டு வந்திருக்கிறீர்கள், இந்த அவை ஒருமனதாக அதை நிறைவேற்றுகிறது. இந்த அவையிலே ஒரு தீர்மானமாக அது நிறைவேற்றப்பட்டாலும் ஆளுநர் அதற்கு இசைவாரா? நாளைக்கே ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் ஆளுநர் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று சொல்ல மாட்டாரா? என்ன செய்வது? வெறும் தீர்மானம், வெறும் ஆணை போதாது, ஒரு சட்டமாக அது இயற்றப்பட வேண்டும் என்பதை நம்முடைய திமுக கழக உறுப்பினர்கள் தான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே திமுக கழகம் மிக அருமையாக நம்முடைய நண்பர் காசிமுத்து மாணிக்கம் அவர்கள் சொன்னார். நம்முடைய உதயநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரான போது, துணை முதலமைச்சர் ஆன போது, இப்போது எதிர்க்கட்சி தலைவராக ஆன போதெல்லாம் கிடைக்காத ஒரு வரவேற்பு அவரை கைது செய்த போது தமிழ்நாடு முழுவதும் கிடைத்தது. நினைத்து பாருங்கள், என்ன செய்தார்கள்? நீங்கள் சென்னையிலே வடக்கு தஞ்சையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே கொண்டு போய் தான் விசாரிப்போம் என்றார்கள். கடைசியாக அவர்களால் தஞ்சைக்கு கொண்டு போக முடிந்ததா? செங்கிப்பட்டியிலே விசாரித்தால் என்ன, பிறகு சென்னையிலே விசாரித்தால் என்ன? நீங்கள் செங்கிப்பட்டியில் விசாரிக்கலாம் என்றால் சென்னையிலேயே விசாரிக்கலாம். ஆனாலும் ஏன் செங்கிப்பட்டி வரைக்கும் அழைத்து சென்றார்கள் என்றால், என்ன இருந்தாலும் முதலமைச்சர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக நடித்தவர்கள். அந்த நட்பு மாறாமல் அவருக்கு ஒரு ரோட் ஷோ என்பதை அரசாங்கம் தன் செலவில் நடத்திற்று. அதுதானே ஒரு பெரிய சாலை வலம் நடந்தது. எல்லோரும் பார்க்கட்டும். அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது வேலை நடந்ததா? வேறு ஏதாவது செய்தி வந்ததா? தொலைக்காட்சி எப்போது திருப்பினாலும் இப்போதுதான் திண்டிவனத்துக்கு போயிருக்கிறார், இங்கே இருந்து அடுத்து விழுப்புரத்தை தாண்டுகிறார் என்று யாருக்கும் ஒரு பெரிய பதவியேற்க போகிறவர்களுக்கு கூட இவ்வளவு விளம்பரம் ஊடகங்களிலே கிடைக்காது. நான் எண்ணி பார்த்தேன். தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுவார், 1964 பிப்ரவரி 16 என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்று நெஞ்சுக்கு நீதியில எழுதுவார். அந்த நாளிலே என்ன நடந்தது? அப்போதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. கலைஞர் முரசொலி அலுவலகத்திலே அமர்ந்து அடுத்த நாள் வர வேண்டிய கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார். இரவு நேரம் வெளியிலே வருகிற போது காவல்துறை காத்திருக்கிறது அவரை அழைத்து செல்வதற்காக. அழைத்து சென்றார்கள். அங்கே காவல் நிலையத்தினுடைய ஆணையர் அலுவலகத்திலே அமர்த்தினார்கள். அடுத்த நாள் காலையில பாருங்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஒற்றுமை என்று. அடுத்த நாள் எங்கே போய் தேநீர் கொடுத்தார்கள்? இதே திண்டிவனம் காவல் நிலையத்திலே தான். தாத்தாவுக்கு நடந்ததெல்லாம் பேரனுக்கும் நடக்க வேண்டும் என்று விஜய் விரும்பி இருக்கிறார். பிறகு திண்டிவனத்திலே இருந்து திருச்சிக்கு அழைத்து சென்றார்கள். அன்றைக்கு இரவு மதுரை சிறையிலே அவரை தங்க வைத்தார்கள். அடுத்த நாள் காலையிலே பாளையங்கோட்டைக்கு கொண்டு போனார்கள். அந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு பிறகுதான் தலைவரின் புகழ் தமிழ்நாடு முழுவதும் பெரிதும் பறந்து வளர்ந்தது. எனவே தாத்தாவை போல பேரனையும் ஆக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அன்றைக்கு கைது செய்தார்களே. எத்தனை விதமான ஒடுக்குமுறைகள், எத்தனை விதமான அடக்குமுறைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இன்று காலையிலே துக்ளக் இதழிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் பார்க்க வேண்டும்.
வேறு வழி இல்லாமல் துக்ளக்கெல்லாம் நான் படித்து தொலைக்கிறேன். என்ன எழுதி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறேன். இன்று காலையிலே ஒரு கேள்வி பதிலிலே துக்ளக் எழுதியிருக்கிறது, 2026 தேர்தலோடு திமுக திவாலாகிவிட்டது. எத்தனை ஆசை, எத்தனை கனவு, எவ்வளவு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். குருமூர்த்திகளே குறித்துக் கொள்ளுங்கள், திமுக திவாலாகிவிட்டது என்று எழுதியிருக்கிற குருமூர்த்தி அவர்களே, இன்னும் ஒரு 100 ஆண்டு ஆனாலும் இம்மண்ணில் இந்த இருவண்ண கொடிதான் எழுந்து பறக்கும். குருமூர்த்தி அவர்களே, வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். தமிழருக்கு இன்னல் விடைத்தால் சங்காரம் நிசமென்று சங்கெடுத்து கூவுகிற கூட்டம் இந்த கூட்டம். உங்களால் திமுகவை ஒரு நாளும் திவாலாக்க முடியாது. உங்கள் பத்திரிகை அலுவலகம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பத்திரிகை தொடர்ந்து வெளிவர வேண்டுமானால் நீங்கள் உண்மையை எழுத பழகுங்கள். திமுகவின் மீது இருக்கிற கோபம், திமுகவை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று குருமூர்த்தி அவர்களே, நீங்கள் அல்ல, உங்கள் பாட்டனுக்கு பாட்டன், நீங்கள் உங்களுக்கு குருவாக நினைக்கிற சோவிலே இருந்து எல்லோரும் திமுகவை அழித்து விட வேண்டும் என்று தான் நினைத்தார்கள். ஒரு நாளும் முடியாது, ஒரு நாளும் அப்படி நடக்காது. காரணம் என்ன என்றால், நான் முதலில் சொன்னேன், வெற்றி பெற்றால் தான் திமுக கழகம் என்று யாராவது நினைத்தால் அவர்களுக்காகத்தான் சொன்னேன். கோட்டைகள் வந்து போகும், கொள்கைதான் நிலைத்து வாழும் என்பதை உணர்ந்தவர்கள் நாங்கள். கோட்டைகள் வரும் போகும், கோட்டைகளிலேயே வாழ்கிறவர்கள் இல்லை நாங்கள். நீங்கள் கோட்டைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் செய்கிறீர்கள். இன்றைக்கு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். என்ன அறிக்கை என்றால், அவரை வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுத்து விட்டார்கள். SIR முடிந்தவுடன் ஏன் பிரகாஷ்ராஜ் நலமாக இருக்கிறார், பிரகாஷ்ராஜ் கூட்டங்களில் பேசுகிறார், பிரகாஷ்ராஜ் கரப்பான் பூச்சி போராட்டம் நடத்தினால் ஜந்தர் மந்திரிலையும் போய் நிற்கிறார். இத்தனை இடங்களிலே இருக்கிற பிரகாஷ்ராஜ் வாக்காளர் பட்டியலில் மட்டும் இல்லை, எடுத்து விட்டார்கள். அவர் சொல்லுகிறார், என்னை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீங்கள் நீக்கலாம், மக்களை இப்படியெல்லாம் தேர்தலில் இருந்து நீங்கள் மறுக்கலாம், ஆனால் மக்கள் சக்தியை உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளும் தடுக்க முடியாது என்று அவர் சொல்லுவதைப் போலத்தான் நண்பர்களே, இப்போது மறுபடியும் திரும்ப பிஜேபியும் திமுகவும் நெருங்குகிறதா என்று சிலருக்கு சந்தேகம் வருகிறது. இந்த சட்டமன்றத்தில் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடந்த அந்த கூட்டங்களே அதற்கு சாட்சி. பாஜகவை நெருங்குகிறது என்றால் நம்மை எதிர்க்கிற, நம்மை தூற்றுகிற, நம்மை தீய சக்தி என்று சொல்லுகிற ஒரு கட்சி கொண்டு வந்த தீர்மானம் கூட சரியானதாக இருந்தால் அதை ஆதரிப்பதுதான் திமுகவுக்கான இயல்பு என்று சொல்லி இன்றைக்கு அதை நாம் ஆதரித்திருக்கிறோம். பிஜேபியை அல்ல, காங்கிரஸை தான் நெருங்கி தொலைத்தோம், காங்கிரஸை தான் நம்பி தொலைத்தோம். காங்கிரஸ் செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து கலைஞர் அவர்கள் 2013 ஒரு முறை சொன்னார், இன்னமும் சரியாய் சொன்னால் அந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அண்ணன் TR பாலு அவர்கள் காலையிலே தொலைபேசினார்கள், தம்பி அறிவாலயத்துக்கு வந்துருங்க, தலைவர் வர சொன்னார். சரி என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு செயற்குழு கூட்டம், தலைமை செயற்குழு கூட்டம் இருக்கு, நான் உங்களை வர சொல்லியிருக்காரு, வந்துருங்க. போயிட்டேன். அந்த கூட்டத்திலே தான் முடிவெடுக்கப்பட்டது, இனி காங்கிரஸோடு உறவு வேண்டாம் என்று. அந்த கூட்டம் முடிகிற போது தலைவர் என்னை அழைத்து சொன்னார், காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தா உனக்கு சந்தோஷமா இருக்குமேங்கிற கதை ஒன்று வர சொன்னேன். அதை நேரடியாக சொன்னார். அப்போது கலைஞர் எழுதினார், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று. போனால் போகிறது என்று மறுபடியும் சேர்ந்தோம், நெருக்கடியை மறந்தோம், அவர்கள் செய்த துரோகங்களை மறந்தோம். இன்றைக்கு சட்டமன்றத்திலே அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசிய பேச்சை நான் கேட்டேன். அடே அப்பா, விஜயனுடைய தொண்டர் கூட இப்படி பேச மாட்டார், அங்கு இருக்கிற அமைச்சர்கள் கூட அதற்குத்தான் பேசுகிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நேர்ந்தது என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்று அறிவித்தவர் நம்முடைய தலைவர் தான். நாங்கள் ராஜீவ் காந்தியை மறந்து விட்டோம். ராகுல் காந்தி இன்றைக்கு மக்களுக்கு வேலை செய்வார் என்று கருதுகிறோம் என்று நம்பி அவரை அடுத்த பிரதமர் என்று சொன்னவர் கூட நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர் சென்னைக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே மேடையில் இல்லாமல் வேறு மேடையில் பேசிவிட்டு போனார். ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் ஏவா வேலுவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு செய்தியை சரியாக சொன்னார். நாங்கள் 108 பேர் இருக்கிறோம், 108 பேர் இருக்கிறோம் என்று பெருமை பேசாதீர்கள். 234 பேர் இருக்கிற அவையில் 108 என்பது பெரும்பான்மை இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் என்ன பொருள்? 130 பேருக்கு மேலாக உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். நீங்கள் எந்த இடத்தில் 108 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்,
அதில் கூட 107 தான் ஒன்று போய்விட்டது. ஒரே மனிதர் 2 தொகுதியில் நின்றதனாலே. இவருக்கு முன்னோடி ஒருவர் இருக்கிறார், ஜெயலலிதா. உங்களுக்கு நினைவிருக்கலாம், அவர் என்ன செய்தார் என்றால் 2001 தேர்தலிலே 4 தொகுதிகளிலே வேட்புமனு கொடுத்தார். சட்டமே என்ன சொல்கிறது என்றால் அதிகப்படியாக ஒருவர் 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். ஜெயலலிதா 4 தொகுதிகளில் வேட்புமனு கொடுத்தார். 4ம் செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன சொன்னார் என்றால், பாருங்கள், திமுக சதி செய்து விட்டது, திமுகவா தேர்தல் ஆணையத்தை நிறுத்துகிறது, இவர்களுக்கு என்ன செய்தாலும் மழை பெய்கிறதா வெள்ளம் வருகிறதா திமுகவின் சதிதான் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை நம்புகிற பிள்ளைகளும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். எனவே அப்படி 4 தொகுதிகளில் இன்று வீணாய் போவதை போல இன்றைக்கு 2 தொகுதிகளில் நின்றார். எனவே 107 இடங்கள் தான் இருக்கின்றன. 118க்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்பதையும் வேலவர்கள் சொன்னார். எங்கள் ஆட்கள் தான் உங்களை ஆதரித்ததால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், இல்லையானால் எங்கே உட்கார்ந்திருப்பீர்கள் என்று தெரியாது என்றார். எனவே ஒரு நிலையற்ற ஆட்சியிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் 96 பேரை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தவில்லையா என்று கேட்கிறார்கள். உண்மைதான், 96 பேர் மட்டுமே நம்ம இடத்துல இருந்தார்கள். 2006இல் எதிர்கட்சிகளை நாம் சேர்த்துக் கொள்ளவில்லை, அவர்களின் ஆதரவை மட்டும் வாங்கி 96 பேரை வைத்து 5 ஆண்டுகள் ஆடாமல் அசையாமல் ஆண்டார் என்றார். அது கலைஞரின் திறமை. அது எல்லோருக்கும் வந்து விடாது. விஜய் அவர்களே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விடாது. எனவே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆனந்தவர்களையும் ஆதவர்ஜுனா அவர்களையும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனந்தவர்கள் பேசுவது என்ன என்று இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் புரியவில்லை. ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிறார், நான் வணங்குகிறேன் என்று. பக்கத்தில் இருக்கிறவர் ஒன்றும் கெட்ட வார்த்தையெல்லாம் இல்லைங்க, வணங்குகிறேன்னு சொல்றார். அவருடைய தமிழ்ல இன்றைக்கு மரிய வில்சன் பேசுகிற தமிழ், அடேப்பா, சொன்னால் சட்டமன்றத்திலே கோபப்படுகிறார். நாம் அவரை இழிவு செய்வதற்காக, அவரை கேலி செய்வதற்காக சொல்லவில்லை. இன்னமும் நீங்கள் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உண்மையாக கூறுகிறேன் நண்பர்களே, நாளையோ மறுநாளோ புதுவையிலே லாஸ்பேட்டையில் நம்முடைய நிதியமைச்சருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டதற்காக அல்ல, வந்தே மாதரம் பாடலை எதிர்த்ததற்காக அல்ல. நம்முடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் லாஸ்பேட்டையிலே நாளையோ மறுநாளோ நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். எதற்கென்றால் அவருடைய தம்பியையும் தம்பி மனைவியையும் உருட்டுக்கட்டையால் அடித்தார் என்கிற வழக்கு நடக்கிறது. நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் நிதியமைச்சராக ஆகியிருக்கிறீர்கள். சி சுப்பிரமணியம் இருந்த இடம், எங்கள் நாவலர் இருந்த இடம், எங்கள் பேராசிரியர் இருந்த இடம், அந்த இடத்தில் நீங்கள் உருட்டுக்கட்டை வழக்கிலேயே இருக்கிறீர்களே. கொஞ்சம் போராட்டங்களுக்கும் இந்த நாட்டின் அரசியலுக்கும் வாருங்கள் என்றுதான் அழைக்கிறோமே தவிர ஒரு நாளும் உங்களை குறைப்படுத்துவது எங்களுக்கு நோக்கமில்லை. எண்ணி பார்த்தால் உண்மையாக இன்றைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி வரிசையிலே 2 முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை அமைச்சர், துணை முதலமைச்சர் இருக்கிறார். இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இது ஒரு பெரிய கௌரவம். 2 முன்னாள் முதலமைச்சர்களும் ஒரு முன்னாள் துணை முதலமைச்சரும் அமர்ந்திருக்கிற இடத்திலே நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறீர்கள். நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை. இந்த FCRA பற்றிய தீர்மானம் விவாதம் சட்டமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிற போது என் மனைவி கேட்டார், என் முதலமைச்சர் ஏன் இப்படி சும்மாவே உட்கார்ந்திருக்கிறார்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், FCRA உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீ எனக்கு தெரியலன்னு. இப்போ FCRA பற்றி இங்கே எல்லோரும் பேசுகிறோம் என்றால் அந்த இடத்தில் உன்னை உட்கார வைத்தால் எப்படி இருப்பேன்னு கேட்டேன். வேற விதி இல்லைன்னு. அதே தான் அவர் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. அவர் வேணும்னு இல்லை, அவர் என்னையவோ பேசுறானுங்களே எல்லா பயிலும் அவர் பாட்டு உட்கார்ந்துருக்கிறார். எனவே இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. நாட்டின் நிலைமைகள் மாறும். நாம் ஒரு நாள் அவசரப்படுத்துவதும் இல்லை, யாரையும் அலங்கோலப்படுத்துவதும் இல்லை. ஒன்றை மட்டும் நினைவிலே வையுங்கள், எந்த கட்டத்திலும் இந்த கூட்டம் உறுதி கொலையாமல் ஒன்றாக நிற்போம். என்றைக்கும் இந்த நாட்டுக்காக. அதாவது ஒரு முறை தென்கட்சி அவர்கள் சொன்னார், அவர் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு திருமண வீடு பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. பொதுவாக பேசிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் எதற்கென்று உங்களுக்கு தெரியும், பேச்சை முடிச்சிடுங்க. ஆனால் அவர் படிக்கிறார், தொடர்ந்து பேசுங்கள்னு இருக்கு. பேசுகிறார். ஒரு 10 நிமிடத்துக்கு பிறகு மறுபடியும் சீட்டு கொடுக்குறாங்க. பார்க்கிறார், தொடர்ந்து பேசுங்கள்னு இருக்கு. 3வது சீட்டு வரும்போது தான் அவருக்கு உண்மை தெரிகிறது, இன்னும் சாப்பாடு தயாராகல, தொடர்ந்து பேசுங்கள் என்பது போல பிரபாகர் ராஜா தொடர்ந்து பேசுங்கள் என்று சொல்லுவது நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமில்லை. நண்பர் கோவிச்செழியன் அருகிலே வந்து விட்டார்.
வருகிற வரைக்கும் மழை வேறு இருக்கிறது, பேசலாம். பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. நாம் என்ன பேச வேண்டும், அடுத்து நம்முடைய பயணம், அரசியல் பயணம் எப்படி அமைய வேண்டும்? ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சியிலே இல்லாமல் இருக்கிற காலமெல்லாம் நாம் அரசியலிலே இல்லாமல் இருக்கிற நேரம் இல்லை. அப்படி பார்த்தால் 76 எத்தனை கொடுமைகள் ஆட்சியிலே இல்லை என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு நடந்த கொடுமைகளைப் போல இங்கே இருக்கிற பெரியவர்கள் அறிவார்கள், சின்ன பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்காது. பெரியார் திடலில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். அங்கே என்ன நடக்கிறது? பெரியார், தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது என்று தணிக்கையிலே சொல்லுகிறார்கள். எந்த பத்திரிகையில்? பெரியார் திடலிலிருந்து திராவிடர் கழகம் வெளியிடுகிற விடுதலை ஏட்டில் தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது, ஈவே ராமசாமி என்றுதான் எழுத வேண்டும் என்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் என்பதை நான் இப்போது மறுபடியும் எண்ணி பார்க்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்கிறார்? வெற்றி பெற்றவுடன் திடலுக்கு போய் ஆசிரியரை பார்க்கிறார். அதற்கு முன்னால் ஓடி வந்து பெரியார் சிலைக்கு மாலை வைக்கிறார். எங்களுடைய கொள்கை தலைவர் யார் என்றால் 5 பேரில் பெரியாரை முன்னே நிறுத்திக் கொள்ளுகிறார். ஆனால் திராவிடர் கழகம் நீட்டு தேர்வை எதிர்த்து பேரணி நடத்துகிறது என்றால் அதற்கு தடை விதிக்கிறார். எண்ணி பாருங்கள், நீட்டு தேர்வை நீங்களும் எதிர்க்கிறீர்கள், நாங்களும் எதிர்க்கிறோம். திராவிடர் கழகம் ஒரு பேரணி நடத்துகிறது, அந்த பேரணிக்கு எதற்காக தடை? திராவிடர் கழகத்தில் போய் நீங்கள் பார்க்கிறீர்கள், கொள்கை தலைவர் என்று வேறு சொல்லுகிறீர்கள். கொள்கை தலைவர் 5 பேரையும் ஒன்றாக நிறுத்துகிறீர்கள். நான் நேற்றைக்கு முன்தினம் கடலூரில் பேசுகிற போது ஒரு கூட்டத்திலே சொன்னேன், கொள்கை தலைவர்கள் ஐயா பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார் இவர்கள் கட்சியை எப்படி இனிமேல் வழி நடத்த போகிறார் எனக்கு தெரியவில்லை. பெரியார், அம்பேத்கர், காமராஜர் புரிகிறது. வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள். நான் ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், அவர் அந்த கட்சியில இருக்கிறார். அந்த கட்சியில விதவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பு எதற்காக விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஒரு இளைஞர் உண்மையாக சொன்ன விடையை சொல்லுகிறேன். என்னமா டான்ஸ் ஆடுறாரு அவருக்கு, அங்க என்ன சட்டமன்றத்தில் டான்ஸா நடக்க போகுது? எனவே அப்படி வாக்களித்தவர்கள், அவர்களில் ஒரு இளைஞரை அழைத்து நான் கேட்கிறேன், அஞ்சலை அம்மாள் ஒரு அம்மாவை நீங்க அதுல நிறுத்தி இருக்கிறீர்களே, அஞ்சலை அம்மா கொள்கை என்ன, எதற்காக, ஏன் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறீர்கள் கேட்டேன். அவர் திருப்பி என்ன ஒரு கேள்வி கேட்டார், அஞ்சலை அம்மானா யாருன்னு கேட்டார். அவங்களுக்கு தெரியாது. அது அவருக்கு தெரியாது என்பதில் எனக்கு தெரியும், விஜய்க்கும் தெரியாது. அஞ்சலை அம்மா யார் என்பதை நான் எடுத்து சொன்னேன். அஞ்சலை அம்மாளினுடைய மருமகனும் அஞ்சலை அம்மாள் கொள்ளு பேரனும் எங்களோட தாண்டா இருக்கிறான். நம்முடைய டாக்டர் எழிலன் தான் அஞ்சலை அம்மாவோட கொள்ளு பேரன். ஒரு விதத்தில் அஞ்சலை அம்மா எங்க திமுக காரம்மா. இவர்கள் வைத்திருக்கிறது எல்லாமே அவர்களுக்கு என்று தனியாக தலைவரும் தனியாக கொள்கையும் இல்லாமல் எந்த தலைவரெல்லாம் நம்மிடம் இருக்கிறார்களோ அவர்கள் படத்தை போட்டு எந்த கொள்கையெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அந்த கொள்கையை எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு கட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நேற்றும் இன்றும். நாம் எதிர்க்க வேண்டியவைகளை எதிர்ப்போம், கொஞ்சமும் கவலைப்படாமல் எதிர்ப்போம். சரியானவைகளை, நாம் கொண்டு வந்தவைகளையே திரும்பவும் சரியானவைகளை அவர்கள் கொண்டு வந்தால் ஆளுங்கட்சி கொண்டு வருவதை நாம் ஆதரிப்பதா என்று பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் சரியாக இருந்தால் மக்களுக்கு பயன்பட்டால் ஆதரிப்போம் என்கிற அந்த கொள்கையிலே தான் இன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே நம்முடைய உறுப்பினர்கள் பலர் முன்னாள் அமைச்சர்கள், நீண்ட அனுபவம் உடையவர்கள். நேற்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை கொடுக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையில் நிறைய இடங்களில் முட்டு கொடுத்திருக்கிறீர்கள் என்கிறார். உடனே அவைத்தலைவர் JCD பிரபாகரன் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, முட்டு கொடுத்தல் என்கிற வார்த்தையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவேன் என்கிறார். MRK அதற்கு ஒரு விடை சொன்னார், மன்னிக்க வேண்டும், நான் நிதிநிலை அறிக்கையில இருக்கிற வரியை படித்தேன் என்றார். நிதிநிலை அறிக்கையில தான் இருக்கு, வாழைக்கு முட்டு கொடுத்தல் நிதி என்று அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். என்ன என்றால் நிதிநிலை அறிக்கையை அவர்களே படிக்கவில்லையோ என்று தோன்றுகிறது. MRK சொன்னார், முட்டு கொடுத்தல் என்பது நிதிநிலை அறிக்கையில் தொடர்ந்து திரும்ப திரும்ப வருவதைத்தான் நான் எடுத்து சொன்னேன் என்று சொன்னார். ஒரு வித்தியாசமான ஒரு அவையாக அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவைத்தலைவர் JCD பிரபாகரன் அவர்கள் எடப்பாடியினுடைய பேச்சை நிறுத்துவதற்கு பட்ட பாட்டை நான் பார்த்தேன். என்ன சொன்னாலும் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நான் விவசாயி, நான் பேச நீ சட்டமன்றத்தில் அதற்கான நேரம் இருக்கிறது என்றால் நான் விவசாயி பேசுவேன்னு ஏறத்தாழ 3/4 மணி நேரம்
இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பேசினார். எனவே இன்றைய சட்டமன்றமானாலும் அரசியல் கட்சிகள் ஆனாலும் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன, உண்மையாகவே அதிமுகவுக்கு நேர்ந்திருக்கிற இந்த நிலை இருக்கிறதே, அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. கவனத்திலே கொள்ளுங்கள். நான் தேர்தலுக்கு முன்பே சொன்னேன், இந்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல அதிமுகவையும் தலைவர் அவர்களே நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அதிமுகவை திட்டமிட்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அதிமுகவிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எங்காவது எண்ணி பார்ப்பீர்களா? நம்முடைய மாசு அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த மேடையில் நின்று கொண்டு நம்முடைய தலைவரை பற்றி தாக்கி பேசினார். இது எந்த கட்சியினுடைய கூட்டம்? அவர் எந்த கட்சி உறுப்பினர்? நேர்மையாக ஒன்றை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு கட்சியில இருந்தால் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இல்லையானால் அந்த கட்சியை விட்டு விலக வேண்டும். கட்சிக்கு உள்ளே இருந்து கொண்டு தலைவரை நீங்கள் இப்படி பேசுவது என்பது கட்சியை அணு அணுவாக சிதைப்பது. இது திட்டமிட்டு நடக்கிறது, தற்செயல் இல்லை. பாஜகவினுடைய நோக்கமே அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துக்கு தான் வர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு விஜய் வந்து சேர்ந்தார். எல்லா திட்டங்களுக்கும் வெற்றி என்று பெயர் வைத்திருக்கிறாரே, எதனால் என்று ஒரு நண்பர் கேட்டார். வேறொன்றுமல்ல, எல்லாம் வெற்றி திட்டம், வெற்றி கழகம், வெற்றி சீர் என்றால் எதற்கென்றால் நண்பர்களே, விஜய் என்கிற சொல்லுக்கு தமிழில் வெற்றி என்று பெயர். தன்னுடைய பெயரை எல்லா திட்டத்துக்கும் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு பூச்சு விஜய் திட்டம் என்று இல்லாமல் வெற்றி திட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முதலமைச்சரினுடைய தந்தையார் சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார், முதலமைச்சர் எதற்கும் பேசுவதே இல்லையே, ஊடகங்களிலும் பேசுவதில்லை, சட்டமன்றத்திலும் பேசுவதில்லை, எந்த இடத்திலும் பேசுவதே இல்லையே என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், 60 ஆண்டுகளாக பேசி பேசியே இந்த நாட்டை கெடுத்து விட்டார்கள், எனவே அவர் பேசாமல் இருக்கிறார் என்பதை ஒரு காரணமாக சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், பேசாமல் இருப்பது ஒரு முதலமைச்சருக்கான தகுதியா? பேசாமல் இருப்பது நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளில் பேசுகிற போது அந்த செய்தியை நான் குறிப்பிட வேண்டும். அறிவாலயத்தில் இருந்து வெளியே வருகிற நேரத்தில் தலைவர் அவர்கள் அவருடைய காரிலே ஏறுகிற போது ஊடகவியலாளர்கள் எதிர்வரிசையிலே நின்று கொண்டிருப்பார்கள். இவரிடத்திலே கூட வரவில்லை. காரிலே ஏறுகிற போது கலைஞர் என்ன சொல்லுவார் என்றால், அழைத்து, அப்போது 1000 விளக்கு உசேன் இருந்தார். உசேன், அங்க என்ன எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க? அண்ணா, அவங்க ஏதாவது நின்றுட்டு இருப்பாங்க, நீங்க புறப்படுங்க. ஐயோ, நமக்காக காத்துட்டு இருக்கிறான், அவனை விட்டுட்டு கூப்பிடும்பார். ஊடகவியலாளர்களை அழைத்து விடை சொன்னவன் எங்கள் தலைவர். ஊடகவியலாளர்களை பார்த்து ஓடுகிறவர் இன்றைக்கு முதலமைச்சர். அதுதான் பெரிய வேறுபாடு. இவர் கூப்பிடுவார், வர சொல்ல, என்ன வேணும் என்று கேட்பார். எதை கேட்டாலும் சொல்லுகிற துணிச்சல் இருக்கிற காரணத்தால், எதை பற்றியும் சொல்லுகிற தெளிவு இருக்கிற காரணத்தால் கலைஞரால் ஊடகவியலாளர்களை அழைத்து கேள்விகளுக்கு விடை சொல்ல முடிந்தது. எது பற்றியும் தெரியாதவர்கள் ஊடகவியலாளர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்பதை தவிர வேறு சிந்தனை அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும், நம் கவலை இல்லை. அவர் நமக்கான முதலமைச்சராக இருக்கிறாரே என்பதற்காக கவலைப்பட வேண்டியிருக்கிறது. திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மோடி பேசுகிறாரா, மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரா? இல்லைதான். ஆனால் அதற்கும் இதற்கும் கூட ஒரு வேறுபாடு இருக்கிறது. மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருப்பது ஆணவத்தின் அடிப்படை, இவர் சந்திக்காமல் இருப்பது அறியாமையின் அடிப்படை. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. மோடிக்கு என்ன தோன்றும், இவர்களெல்லாம் பெரிய மனிதர்களா, இவர்களிடம் போய் நாம் பேச வேண்டுமா என்று அவர் கருதக்கூடும். எனவே மோடியினுடைய ஆணவம் வேறு, விஜய் அவர்களினுடைய அறியாமை வேறாக இருக்கிறது. இப்போதும் முதலமைச்சரினுடைய அறியாமையை சுட்டி காட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. நீங்கள் சரியாக பேசுங்கள், ஊடகவியலாளர்களிடம் பேசுங்கள், சட்டமன்றத்தில் பேசுங்கள். அதற்காகத்தான் தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். திருநெல்வேலியிலே நகர்மன்ற கூட்டத்துக்கு, மாநகராட்சி கூட்டத்துக்கு வருகிற போது ஒருவர் விசில் ஊதிக்கொண்டே வருகிறார். எந்த அளவுக்கு அரசியலோடு இருக்கிறார்கள் என்று பாருங்கள். விசில் ஊதிக்கொண்டே வருகிறார். அதற்கு என்ன பரிசு என்றால் 2 மாதம் அவரை இடைநீக்கம் செய்து விட்டார்கள். எனவே விசில் ஊதுவது மட்டுமே அல்ல, பேசுங்கள், செய்திகளை எடுத்து சொல்லுங்கள். இப்போதுதான் நான் பார்க்கிறேன், 2 நாளாகத்தான் முதலமைச்சருக்கு கொஞ்சம் சிரிப்பாவது வருகிறது. இதுவரைக்கும் அதுவும் இல்லாமல் ஏதோ வாயே திறக்கக்கூடாது என்று யாரோ சொல்லி அனுப்பியது போலவே அமர்ந்து கொண்டிருந்தார். இப்போதுதான் கொஞ்சம் சிரிப்பாவது வருகிறது. சிரிப்பை தாண்டி வாருங்கள், பேசுங்கள், மக்களுக்காக பேசுங்கள், உங்களுக்கு வாக்களித்த மக்களை நினைத்தாவது பேசுங்கள், அறிந்து கொண்டு பேசுங்கள். பேசுவதிலே சிக்கல் இருக்குமானால் இன்றைக்கு மன்றத்துக்கு வருவதற்கு முன்னால்
உங்களுக்கு தெரியும் தானே இன்றைக்கு என்னென்ன தீர்மானங்கள் வரப்போகின்றன என்று தெரியும். அந்த FCRA பற்றி தெரிந்து கொண்டு வாருங்கள், நீட்டு தேர்வு பற்றி தெரிந்து கொண்டு வாருங்கள். ஒருவேளை தெரிந்திருந்தால் நான் குறை சொல்வதாக கருதக்கூடாது. அவர் பேசாமல் இருப்பதால் தெரியாமல் இருக்கிறாரோ என்று கருத வேண்டியிருக்கிறது. என்னை போன்றவர்களினுடைய ஐயங்களை உடைப்பதற்காகவாவது பேசுங்கள். உங்கள் பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற மதிப்பாக அமையும். பேசுங்கள். அதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் பல செய்திகளை முன்னிறுத்துங்கள், விவாதங்களில் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் இனிமேலாவது முதலமைச்சராக வாருங்கள். பாரதி கிருஷ்ணகுமார் எம்ஜிஆரை பற்றி எழுதுகிற போது சொல்லுவார், அவர் 40 ஆண்டு காலம் திரைப்படத்துறையை ஆண்டார், 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக நடித்தார் என்பார். 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக நடித்தது போல நீங்களும் இருக்கிற காலத்தில் முதலமைச்சராக நடிப்பது என்பதை தாண்டி மக்களுக்கான முதலமைச்சராக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறோம். நாங்கள் சொல்லுவது உங்களுக்கு ஒரு விதத்திலே நன்மை செய்வதற்காகத்தான். மாறுங்கள். இந்த நாட்டுக்காக, உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். திமுக கழகம் எதற்கும் அணியமாக இருக்கும். ஆளுங்கட்சியாகவும் எங்களுக்கு இருக்க தெரியும், சரியான எதிர்க்கட்சியாகவும் இருக்க தெரியும். பல ஆண்டுகள் நாங்கள் எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய திறமைக்கும் அவருடைய அறிவுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியிலே எதிர்க்கட்சியாகத்தான் நாம் இருந்தோம். அதையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களோடு காரில் பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே நான் கேட்கிறேன், ஐயா, நீங்கள் காமராஜரோடும் ராஜாஜியோடும் அரசியல் நடத்தி இருக்கிறீர்கள், அதற்கு பிறகு போனால் போகிறது உங்கள் 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆரோடும் நடத்தி இருக்கிறீர்கள், இப்போது ஜெயலலிதாவோடு அரசியல் நடத்த நேர்ந்திருக்கிறதே என்று எப்போதாவது நீங்கள் வருத்தப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், அப்படி பார்க்கக்கூடாதுப்பா, எப்போதும் அரசியலில் காலம் நமக்கு முன்னால் யாரை கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் அரசியல் செய்ய வேண்டும். அதை சொல்லிவிட்டு அடுத்த வரியை சொல்லுகிற போதுதான் அவருடைய உயரம் எனக்கு புரிந்தது. அவர் சொன்னார், இன்றைக்கு ஜெயலலிதாவோடு அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறதே என்று நான் கவலைப்பட்டால் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னோடு அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறதே என்று ராஜாஜியும் காமராஜரும் கவலைப்பட்டிருக்க மாட்டார்களா என்றார். அவர்களின் அனுபவம் என்ன, அவர்களின் அறிவு என்ன, அவர்கள் என்னோடு அரசியல் நடத்த நேர்ந்ததல்லவா. காலம் நமக்கு முன்னால் யாரை கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவரோடு தான் நடத்த வேண்டும். எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம், நம்முடைய எல்லோருக்கும் பெரியாருக்கு ராஜாஜி என்று சரியான ஒரு எதிர்த்தரப்பின் தலைவர் இருந்தார், அண்ணாவுக்கு காமராஜர் இருந்தார், கலைஞருக்கு கூட எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் நம்முடைய தலைவருக்கு கடைசியாக ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவரே கிடைக்காமல் போய்விட்டாரு. எனக்கு உண்மையிலேயே வருத்தம். நம்முடைய தலைவருக்கு 1000 தகுதிகள் இருந்தாலும் ஒரு நல்ல தலைவர் எதிர்கொள்வதற்கு யாரும் இல்லாத ஒரு கட்டத்திலே தான் இருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் எண்ணி பாருங்கள், இங்கே வாக்களிக்கவில்லையே என்று பேசுகிற போது வாசுகி போன்றவர்களெல்லாம் வருத்தத்தோடு சொன்னார்கள், கொளத்தூரிலேயே மக்கள் வாக்களிக்கவில்லையே, பிறகு எங்கு வாக்களித்தால் என்ன, இல்லை என்றால் என்ன. அந்த கொளத்தூரில் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, மாலையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரியாஸ் என்று ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்கிறார். அவரை தாக்கியவர் யார் என்றால் கொளத்தூர் நகர சட்டமன்ற தொகுதியினுடைய அதனுடைய சட்டமன்ற உறுப்பினரினுடைய நெருக்கமான நண்பர் என்று நான் வருகிற போது செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. முதலமைச்சருக்கு, நம்முடைய தலைவருக்கு வாக்களித்த மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நினைத்தும் கவலைப்பட வேண்டி இருக்கிறது. நண்பர்களே, காலங்கள் மாறும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எப்போதும் அரசியலில் எதுவும் நிலையானதன்று. அரசியலை பொறுத்தளவு ஒரு வார காலத்தில் கூட மாற்றங்கள் வரும். எந்த நேரமும் எப்போதும் மாற்றங்கள் வரும். எந்த மாற்றங்களையும் நாம் எதிர்கொள்வோம். எல்லா மாற்றங்களுக்கும் அணியமாக இருப்போம். திமுக கழகம் இந்த மண்ணில் தோன்றி மக்களுக்காக வளர்ந்து நிற்கிற இயக்கம், எது கண்டும் அஞ்சாது. நம்முடைய எதிர்காலம் கண்டிப்பாக நாம் மக்களுக்காக நிற்கிறோம் என்பதால் ஒரு நாடும் நமக்குள் சோர்வு வராது. மறுபடியும் வெல்வோம். மறுபடியும் இந்த மண்ணை ஆளுகிற மக்களுக்கு தொண்டு செய்கிற வாய்ப்பினை பெறுவோம். நன்றி, வணக்கம்.